தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகின்ற அரிசிகள் பதுக்கப்படுவதாகவும் கடத்தப்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்து நமது மக்கள் நேரம் செய்தி குழுவின் மூலமாக நமது சிவகங்கை மாவட்டத்தில் இது குறித்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை காரைக்குடிக்கு அருகே உள்ள புதுவயல் மற்றும் பள்ளத்தூர் பகுதிகளில் அரிசி ஆலைகள் நிறைந்து காணப்படுகின்றன. இவையில் பள்ளத்தூர் பகுதியில் மட்டும் 40 அரிசி ஆலைகள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த 40 அரிசி ஆலைகளில் 19 அரிசி ஆலைகள் மட்டும் இன்று செயல்பட்டு வருவதாகவும், இதில் 5 அரிசி ஆலைகள் மக்களிடமிருந்து நேரடியாக நெற்களை வாங்கி அவைகளை தயார் செய்து விற்பனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மீதம் இருக்கின்ற 14 அரிசி ஆலைகள் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் நெல்களை வாங்கி அந்த கழகத்தில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நெல் மூடைகளை வாங்கி அந்த அரிசிகளை தயார் செய்து அதே நிறுவனத்திற்கு வழங்குவதாக கூறப்படுகிறது. சரி, இவைகள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த அரிசி ஏன் கடத்தப்பட வேண்டும்? இது எவ்வாறு கடத்தப்பட வேண்டும்? இந்த அரிசி கடத்தப்படுகின்ற அரிசி 1 கிலோ 12 ரூபாய்க்கு லாபம் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்பந்தம் செய்திருக்கின்ற ஒரு அரிசி ஆலை 100 மூடை நெல்களை வாங்கினால் 50 மூடையை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதாகவும், மீதி 50 மூடைகளை அந்த அரிசி ஆலை நிர்வாகம் அரைத்து அரிசிகளை தயார் நிலையில் வைத்திருக்கின்ற போது அந்த நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு 100 மூடைக்கான அரிசி கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்போது அந்த 50 மூடை அரிசிக்கு வெளிச்சந்தையில் இருந்து கடத்தி பதுக்கி வைக்கப்பட்ட அரிசியை சேர்த்து 100 மூடைக்கான அரிசியினை கொடுப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், ஒரு 100 மூடை அரிசி அரைத்தால் அதற்கான மின் செலவு எவ்வளவு, அதற்கான தவிடுகள் எவ்வளவு இருக்க வேண்டும் என கணக்கீடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை எந்த அரசு அலுவலர்களும் ஆய்வு செய்யப்படுவதில்லை என பொதுமக்கள் சார்பாக குற்றம் சுமத்தப்படுகிறது. அப்போ அரிசி மக்களுக்காக வழங்கப்படுகின்ற அரிசி எந்த வழியில் பதுக்கப்படுகிறது, பதுக்கிய அரிசிக்கு எவ்வாறு லாபம் ஈட்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது மிக பெரிய கடத்தலாகத்தான் தெரிகிறது. அதுபோன்று அரிசியினை பாதுகாக்க வேண்டிய இதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற அரசு நிர்வாகமும் அதை கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் சார்பாக கூறப்படுகிறது.